ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஜும்கா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஜும்கா வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு அழகான கோல்டன் கலர் ஜும்கா. நல்லா பெருசாக இருக்கும். இது நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். செம சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையர், சாரீஸ், ட்ரெடிஷ்னல் சல்வார்ஸ் எல்லாம் நீங்கள் போடும்போது பேர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு செட்டு. ஆக்சுவலாக ஒரு லாங் ஹாரம் ப்ளஸ் இது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இது அந்த இதில் தான் இது வரும். பட் அந்த ஹாரம் நான் அவ்வளோ வந்து எனக்கு அதில் பிடிக்கல. பட் ஆனால் இந்த இயரிங்ஸ் செம்மையாக இருக்குது. இது ஒரு பர்ஃபெக்ட் டைமிங், எப்போ பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் அதுக்கான சுச்சுவேஷன் வரல. பட் அதுக்காக நான் இதை வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செம அழகாக இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ரவுண்ட் ஃபேஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி பெரிய ஜும்காஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் ஃபேஸை நல்லா ஒரு ஹைலைட் பண்ணி காமிப்போம். செமையாக இருக்கும் பாருங்கள். நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஜும்காஸ். ஸோ இது வந்து என் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஜும்கா. செகண்ட் செட் ஆஃப் ஜும்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் ஜும்கா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு ஹாலோ மாதிரி இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் வச்சுருக்கும். ஆடும்போது உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கும். இது வந்து நம்ம மோஸ்ட்டாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, க்ரீன் கலரில் ஏதாவது ட்ரெஸ் போட்டேன் அப்படின்னா இந்த ஜும்காஸ் எடுத்து போட்டுக்குவேன். நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, பட்டு உங்ககிட்ட காது கிட்ட ஆடும்போது உங்களுக்கு சவுண்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் ஜும்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒயிட் கலர். இது வந்து ஒரு சின்ன ஜும்கா தான், குட்டி ஜும்கா. அடுத்து ஃபோர்த் ஜும்கா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். கீழே வந்து நல்லா பெரிய கொடை மாதிரி இருக்கும், மேலே வந்து ஒரு ஃப்ளாரல். இது எல்லாமே வந்து மை ஃபேவரெட்டுங்க. எல்லாமே பிடிச்சிதான் நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு மோஸ்ட்டாக ஜும்காஸ் அப்படின்னாலே அஃப்கோர்ஸ் ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போகிற அக்கேஷன்ஸ் பொறுத்து, நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை பொறுத்து நான் அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மயில் ஜும்கா. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக மயில் இருக்கும், கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு கொடை. இது ஒரு குட்டி ஜும்கா தான். இப்போ எவ்வளோ நம்ம பார்த்துருப்போம், 1 2 3 4 செட் ஆஃப் ஜும்காஸ் பார்த்துருக்கோம். அண்ட் என்னோடய ஃபிஃப்த்து செட் ஆஃப் ஜும்கா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு ஜும்கா. இதுவும் ஒரு மயில் தான், பட் இது மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி மயில் இருக்கும், பின்னாடி நல்லா ஒரு தோகை விரித்து ஆடுற மாதிரி இருக்கும். சின்னதாக தான் இருக்கும், சின்ன ஜும்கா, குட்டி ஜும்கா. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ குர்தாஸ் கூட பேர் பண்ணி போட்டு போவேன். அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒரு பச்சை கலர் ஜும்கா. இது வந்து லைட் வெயிட் தான். வெயிட்டெல்லாம் உங்களுக்கு இருக்காது, பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கே அந்த மாதிரி யோசிக்காதீங்க. வெயிட் எதுவுமே வெயிட் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட் தான். நான் இந்த மாதிரி மோஸ்ட்லி கலர் ஜும்காஸ் எல்லாம் வந்து சாரீஸ்க்கு நம்ம என்ன கலர், க்ரீன் கலர் சாரீ கட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் ஜும்காஸ் போட்டுக்குவேன். இது இப்போது வந்து ஃபேஷனாக ட்ரெண்டில் அந்த மாதிரி கிடையாது. பட் இதெல்லாம் வாங்குகிற டைமில் நான் அதை அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். காலேஜஸ்க்கெல்லாம் போகும்போது இப்படி தான் நான் போட்டு போவேன். அடுத்து வந்து இந்த ஒரு செட். இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆக்சிடைஸ்டு ஜும்கா தான். ஸோ இதெல்லாம் என்னோட ஜும்கா கலெக்ஷன்ஸ். இது போகவும் நிறைய இருக்குது. இது வந்து இன்னொரு ஜும்கா சின்னது, ஆனால் இது வந்து ஸ்டோன் வச்சுருக்கும். மேலே ஒரு திலகம் ஷேப் இருக்கும், கீழெல்லாம் ஸ்டோன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டியான ஒரு இயரிங்ஸ், ஒரு கேப்சியூல் டைப்பில் இருக்கும். மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன். ஸோ இன்னொன்று வந்து மை மோஸ்ட் ஃபேவரட், நல்லா பெருசாக இருக்கும்.
இந்த ஒரு இயரிங்ஸ் தான். நான் உங்களுக்கு இது போட்டு காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். ஐ மீன் போட்டு காமிக்க முடியாது, வச்சு காமிக்கிறேன். செமையாக இருக்கும். இதை நம்ம போட்டு ஸ்டைல் பண்ணுற விதத்தில் ஸ்டைல் பண்ணோம்னா செமையாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். மை ஃபேவரட். நல்லா ஒரு ரவுண்டாக சுற்றி ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பர் கிராண்டாக இருக்கும். நல்ல ஒரு ஃபங்க்ஷனல் வியர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபேன்சி இயரிங் தான். மோஸ்ட்லி இப்போ நான் காமிக்கிற இந்த இயரிங்ஸ் எல்லாமே நான் குர்தாஸ் கூட தான் பேர் பண்ணுவேன். இது அந்த மாதிரி இது பேர் பண்ணாதான் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்சிடைஸ்ட் பெரிய ஜுவல்லரி, ஒரு பெரிய இயரிங்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பேபி பிங்க் கலர் இயரிங். இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். எது நல்லா இருக்கு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தா சூப்பரான ஜும்கா. மேல வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில். இப்போ பார்த்த இயரிங்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் எனக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வெவ்வேறு கடைகளில் வாங்கினது. ஸோ அந்த மாதிரி சேர்த்த ஜும்காஸ் தான். இன்னும் நிறையா ஜும்காஸ் இல்லாமல் சின்ன சின்ன இயரிங்ஸும் நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இப்போ பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒகேஷ்னலி நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கிற ஜும்காஸ் அண்ட் இயரிங்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் இயரிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.